எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நாம் இன்னைக்கு பெங்களூரில் இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்மளுடைய கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸுடைய சர்வீஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ கர்நாடகாலையும் நம்மளுடைய சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஸ்டாண்ட் ஆகட்டும், ட்ரெயின் மேட்ஸ் ஆகட்டும், க்ரோ பேக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்பியிருந்தோம். அது எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு. செட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 க்ரோ பேக் ஸ்டாண்டுக்கு தான். ஸோ இருக்கிற எல்லா மேட்டையுமே இது போல் நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா மேட்டையுமே எடுத்து ஸ்டாண்டில் வச்சு நம்மளோட யூவி ரோப்பை வச்சு ப்ராப்பராக கட் ரெட் சாயில் ரிப்பீட்டு, வாட்டிங் சாயில் ரெட் சாயில் ரிப்பீட்டுன்ற மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கும், மறுபடியும் கலந்துக்கிட்டே இருக்கும். வைங்க வைங்க சார், அப்படியே வைங்க. நான் சாமுவேல், ஒய்ஃப் சுஜி. நாங்கள் இருக்கிறது பெங்களூரில் நியூ ஏர்போர்ட் ரோட்டில் பாகலூரில் இருக்கிறோம். பாகலூர் பக்கத்தில் ஒரு 7-8 வருஷம், 7-8 இயர்ஸ். ஃபஸ்ட்டில் அவங்க ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணலை. அப்புறம் லாக்டவுன் டைமில் வந்து எங்களுக்கு இந்த செடி வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அந்த டைமில் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பார்க்கில் இருந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் மேலே வந்து இந்த கிரில் சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செடியெல்லாம் நிறைய, அதுக்கு முன்னாடியுமே நான் எவ்வளோ செடி வாங்கினாலும் ஒன்றும் சொல்கிறதில்ல, ஏன் வாங்குறேன் எதுக்கு வாங்குறேன் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டேன். நல்லா க்ரீனிஷாக இருக்கும், ஒரு நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், மனசுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். டெரஸ்க்கு போயிட்டாலே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா சிட்டி லைஃப்பில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. பிரிட்ஸ் BRITTZVIDZ. ஃபஸ்ட்டு நான் கார்டனுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் லாக்டவுன் டைமில் கார்டனை ஒழுங்காக மெயின்டைனும் பண்ணல. அதனால கொஞ்ச நாள் குக்கிங் போட்டேன். எல்லாமே இருக்குது, குக்கிங், கேக் ரெசிபீஸ், சாக்லேட் பண்ணுற ரெசிபீஸ், கார்டன், அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லேயே நிறையா குக்கிங் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். அப்போ தான் என்னுடைய டாக்டர் ஒருத்தர் வந்து நீங்கள் ஏதாவது ரிலாக்ஸேஷனுக்கு பண்ணுங்க அப்படிங்கும்போது நான் செடி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போல்லாம் கையெல்லாம் கொஞ்சம் பெயின் இருக்கும். ரொம்ப ஒரு தேங்காய் சிரட்டையிலலாம் மண்ணள்ளி போட்டு தான் அந்த செடியெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அதனால தான் சின்ன சின்ன பேக்லேயே வச்சுருந்தது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு எனக்கு அதை பார்க்க எனக்கு அதை பார்க்காமே இருக்க முடியாது. அந்த மாதிரி செடி வந்து என்னோடய லைஃப்பில் என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி வந்துருச்சு. டெஃபினட்டாக இது எனக்கு கொஞ்சம் டு சம் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல. அதாவது எல்லாமே ஏதோ ஒன்று ஆக்குப்பைடு ஒர்க், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது எங்களுடைய ஏசப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து உலகத்தை படைக்கும் போது உலகத்தில் வந்து மனுஷனை கடைசியாக தான் படைத்தாங்க. 6 நாள் படைத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து உலகத்தை படைக்கும்போது இந்த இயற்கையை தான் படைத்தாங்க. அதனால் எனக்கு இந்த இயற்கை வந்து ரொம்ப பிடிக்கும். மனுஷன் வந்து நான் இந்த இயற்கையை வந்து அழிச்சிட்டே இருக்கிறான். அதாவது வயல்கள், இந்த மாதிரி நிலங்களை கூட அதை சேல் பண்ணிடுறாங்க, நம்ம வீடு வாங்கி கட்டிடுறோம், அப்படி தான் போகுது. அதனால எனக்கு வந்து அந்த இறைவன் படைத்த அந்த தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த நினப்பில் தான் நிறைய செடிகளை வாங்கி வைக்கிறது. திருப்தியாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து அந்த ஸ்டாண்டெல்லாம் இரும்பு ஸ்டாண்டு வச்சுருந்தேன். ஒரு 6 months ஒன்ஸு பெயிண்ட் அடித்தே ஆகணும், இல்லைன்னா அந்த ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப கேவலமாயிரும். இந்த லாக்டவுன் டைமுக்கு பிறகு வந்து எனக்கு அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணவும் முடியலை, அப்படியே விட்டுட்டேன். அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இது வந்து அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது. அப்புறம் அந்த ABS கோட்டட் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கியிருக்கிறேன். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் உங்களை. பட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அப்ரோச் வந்து ரியலி இட்ஸ் குட். ஏன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய நான் அப்டேட் கேட்டுக்குவேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 6-7 months சேம் டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு வீட்டில். பட் இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். பட் ஐ திங்க் த வே யூ ஹேண்டில் இட்ஸ் ரியலி குட். நல்லா இருக்குது, நல்ல தரோ ப்ரொஃபஷனல், நல்ல நீட்டாக இருக்குது, நல்ல கைட்லைன்ஸு என்ன பண்ணணும், இன்க்ளூடிங்
பிளான்ட்டுக்கு எப்படி வாட்டரிங் பண்ணுறதுலேருந்து எல்லாம் கரெக்டாக தரவாக சொல்லி எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றும்போது நம்ம எப்படி நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னு கூட சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு. ரியலி தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இவங்களோட குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க செடிகளில் எப்படி இன்வால்வ் காட்டுவாங்க? அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகலை. ஏன்னா இவ்வளோ நாளும் அதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து காலையில் எழுப்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஈவினிங் வராங்க, அப்புறம் டியூஷன் இருக்கும், அப்படியே போகிறதுனால ரொம்ப இன்வால்வ் ஆகலை. ஆனால் உண்டு, ஆசைலாம் உண்டு, வந்து பார்க்கலாம் செய்வாங்க. நான் அந்த பாரு காய்ச்சிருக்கு வருவேன், வந்து பார்க்க வருவாங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கும் ஆளாக வருவாங்க. அதனால அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் அவங்களுக்கு டைம் இல்லை. மேம், இப்போ மாடித்தோட்டம் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ ஏற்கனவே மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுற கஷ்டப்படுறவங்க, இதை வந்து மாடித்தோட்டத்தை ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்? மாடித்தோட்டம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து வீட்டிலேயே ஆர்கானிக்கான காய்கறிகளும் பழங்களும் எல்லாமே நமக்கு ஆர்கானிக்காக கிடைக்கும். அந்த ஆர்கானிக்காக கிடைக்கிற அந்த இதை விட நம்ம ஒவ்வொரு காயும் பறிக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து நமக்கு எங்கே போனாலும் கிடைக்காது, காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அது வந்து அந்த சந்தோஷத்தை இப்போ நான் பேசுகிறத கேட்குறத விட அவங்க வச்சு பார்த்தாங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசு. 2வது வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். ஒரு தோட்டத்தில் இருந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து நமக்கு வீட்டிலையே, அதாவது எல்லாமே ஷார்ட்கட் இல்லையா, வீட்டிலையே நம்மளோட பேக்கில் வீட்டில் அப்படி பார்க்கலாம். நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர். அவங்களுக்கு என்ன சொல்லுது, இப்போ சிட்டி லைஃப்லலாம் ஒரு மரங்கள் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். நர்சரிக்கு போனால் தான் மொத்தமாக இருந்து பார்க்க முடியும். ஆனால் நம்ம வீட்டில் நமக்கு இருக்க இடக்குள்ள, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அந்த மாதிரி நமக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சமாக செடிகளை வச்சு நம்மளும் செடிகளும் சந்தோஷமாக, எல்லா செடிகளும் நம்ம பார்க்கலாம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். மேம், இப்போ சார் சொன்னாங்க, சார் இப்போ லேண்டில் நம்ம இது மாதிரி ஒரு கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மாடியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? என்னதான் இல்லை, கார்டனில் இதில் டெரஸில் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆமாம், மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு என்ன பொறுத்தவரையில் டெரஸில் வந்து ரொம்ப பூச்சி தாக்குதல் வரல. அதாவது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணும்போது பூச்சி தாக்குதல் வரல. ஒருவேளை கொஞ்சம் ஒரு மாதம் இடையில ஒழுங்காக அதுக்கு உரம் போடலை, அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது மட்டும் அதுக்கு ஏதாவது டிசீஸ் வருது, பூச்சி தாக்குதல் வருது. இல்லாமல் மாடி தோட்டத்தில் எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது. 2வது புல்லுலாம் பிடுங்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தரையிலன்னா அதுக்கு மண் வெட்டி வச்சு எடுத்து ரொம்ப கஷ்டம். இதுனா சட்டுன்னு நம்மளே கை வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்பப்போ எடுத்துறதுனால ரொம்ப சேராது. இந்த மாதிரி நல்லா இருக்கு, ஈஸி. மாடி தோட்டம் ஈஸி தரையில் இருக்கிற தோட்டத்தை விட. ஆனால் தரை தோட்டத்துக்கு தண்ணி வந்து நம்ம நிறைய அடிக்கடி ஊற்ற வேண்டாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஊற்றணும். இப்போ நம்ம ஷவர் பண்ணி கொடுத்தோம். ஆமாம், அந்த ஷவருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த நார்மல் மெத்தடுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அது ஷவரில் வந்து நம்ம ஊற்றும் போது அது குழி வரதில்லை. நம்ம நார்மலாக மக்கு வச்சோ அல்லது பைப் வச்சோ ஊற்றும் போது அந்த ஊற்றுற இடம் அப்படியே ஒரு பெரிய குழி மாதிரி வந்துடும். அந்த இது வருது. இல்லைன்னா அது மாதிரி வேரெல்லாம் தெரியும், அப்புறம் திரும்ப மண்ணை போட்டு மூடணும். அது இதில் இல்லை. அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. சரிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைமும் ப்ளஸ் எங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணி எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஆமாம், மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இது சீதா மரம். இந்த மரம் பேருங்க? செரி. ஓகே. அடுத்தது மல்பரி. அடுத்தது வேப்ப மரம். வேப்ப மரம் மாடியிலேயே? ஆமாம், மாடியிலேயே 7 வருஷம் ஆன மரம் இது. அது என்னங்க மேம் டிஃப்ரெண்டாக இருக்குது? இது ஆல் ஸ்பைசஸ். ஓகே ஓகே. இதுங்க மேம்? பொமோகிரானேட், மாதுளை. மாதுளை. இது எதுவும் ஸ்பெஷல் வெரைட்டிங்களா இல்லை நார்மல் ரெகுலர்? நார்மல் மாதுளை தான். ஓகே ஓகே. இது என்னதுங்க மேம் டிஃப்ரெண்டாக இருக்குது? இது ஆப்பிள். நார்மலாக வாட்டர் ஆப்பிள் மாதிரியா இல்லை நார்மல்? இல்லை நார்மல் நம்ம சாப்பிட்ற ஆப்பிள். ஓகே ஓகே. இது ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு, ஆஸ்திரேலியன் லெமன் அப்படிங்கிறாங்க, ஆரஞ்சுங்கிறாங்க, தெரியல. அதான் சின்ன பிளான்ட்டாக இருக்குது, இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன். இது டிஃப்ரெண்டாக, இலையெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, இது என்னதுங்க மேம்? இது வந்து ஆலிவ். ஆலிவ். இதெல்லாம் எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க மேம்? இது ஆலிவ் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. பொதுவாக எல்லா மரமுமே ஒரு 5 to 7 வருஷம் இருக்கும். 7.
இதே 7 வருஷமா சின்னோண்டு 12 பேக் தொட்டிகள்ல இருந்தது. ம். ஸோ இன்னைக்கு வந்து பெரிய பேக்ல நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்குங்க மேம் இந்த ஃபீல்? நல்ல ஃபீல் தான். அது எப்படி சொல்லன்னு தெரியல. ஹாப்பியா இருக்கு. இது கொய்யா மரம். ஓகே. இது மினியேச்சர் மாதுளை. மினியேச்சர் மாதுளை. ஆமா, இவ்வளவுதான் இருக்கு, சைஸே வரும். இதோட கொஞ்சம் பெருசா வரும். மாதுளையோட சைஸே அவ்வளோதான் வரும். ம். ஓகே, தண்ணி அதுக்கு போதும், ரொம்ப ஊற்ற வேணாம் மாதுளைக்கு. மாதுளைக்கு நீங்கள் எப்பயுமே வந்து ஜஸ்ட் தண்ணி ரொம்ப காய விட்டு ஊற்றுனீங்கன்னா மாதுளை நல்லா வரும். சரி சரி. இது வெப்பமண்டல பகுதியில் தவசிக்கீரை. தவசிக்கீரை மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது காஃபி பிளான்ட். காஃபி. நம்ம மாடியில் இல்லாத மரங்களே இல்லைன்னு சொல்லலாமா? எல்லாமே டிஃப்ரெண்டானது. அதெல்லாம் என்னங்க மேம் தொட்டி? இது எலுமிச்சை. இது வந்து அது தாமரை. ஓகே. இதுவோ அல்லி. ஓகே. இப்போ காலையில பூ இருந்தது. ஆமா, இருந்துச்சு. ஓகே. இது என்னங்க? இது லெமன், எலுமிச்சை. ஓகே. இது சாத்துக்குடி ஆரஞ்சு. சூப்பரா நல்லா காய்ச்சிருக்குல நிறைய. இன்னும் நல்லா காய்க்கும்னு நம்புறேன். இவ்வளவு நாள் சின்ன பையில இருந்ததுல, சின்ன பையிலே நல்லா காய்ச்சிருக்கு. ஆமா. ஸோ இப்போ பெரிய 2 வருஷமா காய்க்குது இந்த சாத்துக்குடி. சூப்பர் சூப்பர். இது ஸ்வீட் லெமன். ஓகேங்க மேம். பெங்களூர்ல இப்போ நம்ம வீடு எங்கங்க மேம் அமைஞ்சிருக்கு? பாகலூர், நியர் ஏர்போர்ட். ஓகே ஓகே. இது வந்து ஊட்டியில உள்ள ஒரு எலுமிச்சை மரம். ஓகேங்க. கொத்து கொத்தா காய்க்கும். இப்போ காய் ஒன்றும் இல்லை. செடியே நல்லா இலையெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. ஆமா, அது ஏதோ ஊட்டி மலைகளில் இருக்கக்கூடியதான். நல்லா இவ்வளோ பெருசா வரும். ஓகே. இது சப்போட்டா. இது சப்போட்டா 7 இயர்ஸ் ஆச்சு. நிறைய மொட்டு இருக்குல்ல? இப்போ நிறைய பிஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இனி பெரிய பாட்டுக்கு வந்துருச்சுல. நிறைய காய்ச்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம்? ஆமா, ஒரு வருஷத்துக்கு 20 அப்படி கிடைக்கும். ஓ, சின்ன தொட்டிலேயே? ஆமா, சின்ன தொட்டிலே. 12 நல்லா காய்ச்சிருக்குங்க மேம். இது அத்தி. நல்லா காய்ச்சிருக்கு. இது வந்து உள்ள இந்த அத்திலே 2 வெரைட்டி சொன்னீங்களா? இது என்ன வெரைட்டிங்க? இது வந்து சும்மா நார்மல் அத்தி. இன்னொன்று அது வந்து என்னமோ இது மாதிரி கயிறு கட்ட வேணாம், எடுத்துடலாம். சரி. கயிறு கட்டினாலும் அப்பப்போ பார்க்கணும். நான் இப்போ கட்டியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கணும், அந்த மாதிரி கட்டுங்க. சரி சரி சரி. நம்ம வந்து போட்டு டைட்டாக கட்டிடணும். செடி வரும்போதே கட்டி இருந்தது. ஓகே, அது அப்பப்போ எடுத்துடணும். இது ஒரு சாத்துக்குடியில் சிவப்பு ஆரஞ்சு, ஆரஞ்சில் லெமன், சிவப்பு கலர் லெமன். ஓகே, ரெட் லைன். ரெட் லைன். என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்றத வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குங்களா? பிளான்ஸ் எல்லாம். இது கமலா ஆரஞ்சு. ஓகே, கமலா ஆரஞ்சு. ஆரஞ்சு சாத்துக்குடி வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கு மாதிரி. நல்லா வருது அது. இந்த வாட்டர் ஆப்பிள் கீழே இருக்கு இல்லைங்களா, அது வைக்கணும். ஆமாம், அது வெளியில் வைக்கிறதுக்கு. ஓகே ஓகே, லேண்டில் வைக்கலாம். இது முருங்கை. இது ஏதோ கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஓ, டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அதுவும் டிஃப்ரெண்டானது தான். ஆமாம், கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ஆள் அனுப்பி கொடுத்தாரு. ஓகே ஓகே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வாங்குற மாதிரிங்களா? ஆமாம், எல்லாமே ஒரே நர்சரியில் வாங்கின மாதிரி கிடையாது, ஒவ்வொன்றும். இது பீச்சு. பீச் பழம். இதுவும் ஒரு வகையான ஆரஞ்சு தான், இம்போர்ட்டட் ஆரஞ்சு. இப்போ மறுபடியும் துளுத்து வந்துட்டு இருக்கு. ஆமாம், கொஞ்சம் காஞ்சி போச்சு. அது கயிறு கட்டல லாஸ்ட். அதுக்கும் இது கடைசி ரெண்டுக்கும் கயிறு கட்டணும். இன்னைக்கு நீங்க ஊத்துற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதால இந்த அளவுக்கு நிறைய ஊத்தலாம், தப்பு கிடையாது. ஆனா நெக்ஸ்ட் டைம்ல வந்து மேல் மண் ஈரமா இருந்தா தண்ணி ஊத்த வேணாம். இந்த செடி வந்து உருகம்புளி, அதாவது ஸ்வீட் டாமரிண்ட். சூப்பர் மார்க்கெட்லலாம் பாக்கெட்ல கிடைக்கும். அது என்ன பர்பஸ்ங்க மேம்? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சும்மா சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிடலாம் டைரக்டா. இது பனானா சப்போட்டா. இது சப்போட்டா காய்ச்சிருக்கு. ஆமா, சப்போட்டா காய்க்கு. இதுவும் செரி தான். இதுல ஒண்ணு வந்து புளிப்பு செரி, இன்னொன்னு இனிப்பு செரி. ஓகே. ஷவர்
ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. சரி. மங்குஸ்தான். ஓகே. இது தாய்லாந்து மாங்கோ, ஆல் சீசன். ஆல் சீசன் மேங்கோ. பார்த்து. இதுவும் அது என்ன ரெட்டு சீதா. ஓ, சிவப்பு சீதா. என்னமோ ஒரு அத்தி ரெட்டா வரும். எதுங்கண்ணா? இது மிராக்கிள் ஃப்ரூட்டு. இந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் எல்லாமே சாப்பிடலாம். இந்த பழத்தை உள்ள அவ்வளோ ஒரு இனிப்பு இருக்கும். இது சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு எலுமிச்சம்பழம் இருக்கும். சாப்பிட்டோம்னா ஆரஞ்சு மாதிரி இருக்கும் டேஸ்ட். அதனால தான் மிராக்கிள். அது ஆமா, மிராக்கிள் ஃப்ரூட். இது நல்லா ஸ்டார் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். நிறைய இது வச்சிருக்கு. இது ஏதாவது டிஃப்ரெண்டான ஸ்டார் ஃப்ரூட்? இது வந்து ஸ்வீட்டு, புளிக்காது. ஓகே. இதுக்கு தண்ணி ஊற்றுவோம். ஆமாம், இங்கே வந்தீங்களா அந்த அளவுக்கு. கேமரா போஸ்ட் கொடுக்கு. சரி, கேமரா. இது டர்க்கி ஃபிக்கா ஏதோ சம்திங், நல்ல சிவப்பு கலர்ல வரும். இம்போர்ட்டட். இது சைனீஸ் ஆரஞ்சு, அதாவது டேபிள் ஆரஞ்சு. ஆல்ரெடி காய் இந்த பக்கம் இருக்கு. இன்னைக்கு நாள் பெங்களூரில் நம்ம வந்து கார்டன் ரெனோவேஷன் ஒர்க்கை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். காலையிலேருந்து எவ்வளோ ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே எடுத்து வைக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ணோம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் நான் கொடுத்துருந்தேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டெடிகேட்டிவாக வந்து இந்த கார்டனை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒரு கப்பலாக வந்து அவங்களுடைய பங்கை வந்து கார்டனுக்காக வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு வர முடியல. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மள்ட்ட வந்து சஜஷன் கேட்டாங்க. ஸோ தாராளமாக அதை கொண்டு வரலாம், இன்னமும் ப்ரொஃபஷ்னலாக தயார் பண்ணி அதை ப்ராப்பராக செட் பண்ணி கொடுக்க முடியும்னு நான் சொன்னேன். நம்மளுடைய வீடியோஸையும் பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகி நம்மள்ட்ட வந்து மெட்டீரியல் ஆர்டர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 months-ஆகவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதால நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. எல்லா பிளான்ஸையுமே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெங்களூரில் ரொம்பவே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததால் நம்மளால் வந்து எதுவுமே சரியாக பண்ண முடியல. நேற்று வரைக்கும் நல்ல மழை பெஞ்சுதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் நம்ம வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மழையுமே இல்லை, நல்லா வெயில் அடிச்சது. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 மர வெரைட்டிஸை வந்து நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மரங்களும் சரி, மேடமோட ப்ரேயரும் சரி, என்னோடய ப்ரேயரும் ப்ளஸ் எல்லாருமே சேர்ந்து கடவுளை வேண்டிக்கிட்டதாகவும் சரி, இந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அதோட பிளேஸில் வந்து செட் ஆகிடுச்சு. பிளான்ஸும் ஹாப்பி, மேடம் ஹாப்பி, சார் ஹாப்பி, நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இதுபோல் மற்றும் ஒரு அழகான தோட்டத்தை ரெனோவேட் பண்ணுற வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.